ஆதியும் அந்தமும் இல்லாத அருள் பெரும் ஜோதியான சிவபெருமானுக்குரிய பெரு விரதங்களில் ஒன்று மகா சிவராத்திரியாகும். மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தி அன்று மகா சிவராத்திரி விழா உலகம் முழுவதும் இந்துக்களால் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அம்பிகைக்கு உகந்தது நவராத்திரி விரதம், சிவனுக்கு பிடித்தது சிவராத்திரி விரதம். இரண்டுமே இரவோடு தொடர்புடைய விரத வழிபாட்டு நாளாகும். சிவராத்திரி விரதம் இருப்போருக்கு சிவனின் இடப்பாகத்தில் வீட்டிற்கும் அம்பிகையும் அருள் புரிகிறாள். சிவன் லிங்கத்தில் எழுந்தருளி அருள் புரிகின்ற நாளே சிவராத்திரி. பிரம்மனும் நாராயணனும் சிவனது அடிமுடிகளை தேடினர். அவர்கள் இருவருக்கும் எட்டாமல் அண்ணாமலையார் அருள் பெரும் ஜோதியாக ஒளிவீசிய நாளும் சிவராத்திரியே. அறியும் ஞானும் முன்தொடும் அவ்வனர்கிரி அலைக்கிரி எனும் படி நின்றதால் அவ்வொளி கிளர்ந்த இரவதே சிவராத்திரி ஆயினது என்று கந்த புராணத்தில் பிரம்மா கூறுகிறார். தேவர்களும் அசுரர்களும் அமுதம் வேண்டி திருப்பார்கடலை கடைந்தபோது அதில் இருந்து ஆழகால விஷம் தோன்றியது. அந்த நஞ்சை எம்பெருமான் ஈசன் உண்டு உலகை காத்து அருளினார். சதுர்த்தி அன்று தேவர்கள் சிவனை பூஜை செய்து அர்ச்சித்து வழிபட்டனர். அந்த நாளே சிவராத்திரியாகும். ஒரு காலத்தில் உலகம் அழிந்து யாவும் சிவபெருமானிடம் ஒடுங்கியது. இருள் சூழ்ந்த அந்த இரவில் பார்வதி தேவி சிவபெருமானை ஆகமங்களில் கூறியுள்ளதுபடி 4 காலமும் பூஜை செய்து வழிபட்டாள். அவ்வாறு பார்வதி தேவி வழிபட்டதன் நினைவாகவே தொடர்ந்து சிவராத்திரி கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த இருளில் பார்வதி தேவி எம்பெருமான் ஈசனை நோக்கி வழிபடும்போது, இந்நாளில் நான் எவ்வாறு வழிபட்டேனோ அப்படியே வழிபடுவோருக்கு இப்பிறவியில் செல்வமும் மறுபிறவியில் சொர்க்கமும் இறுதியில் மோட்சமும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். பரமசிவனும் அப்படியே ஆகட்டும் என அருள் பாலித்தாள். அதன்படியே அன்று முதல் சிவராத்திரி சிறப்புடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. மகா சிவராத்திரி அன்று இரவில் முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் கோடி பிரமகஸ்தி தோஷம் விலகும், சிவலோக வாசம் கிட்டும், காசியில் முக்தி அடைந்த பலன் கிடைக்கும், சகல செல்வங்களும் நிறைந்த மங்கள வாழ்வும் உண்டாகும் என சிவபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது. சிவராத்திரி அன்று சிவனை எவ்வாறு வழிபட வேண்டும் என்று லிங்க புராணத்தில் கூறியிருப்பதாவது: சிவபெருமானை தீர்த்தவாறு செய்ய வேண்டும். மனமிகுந்த மலர்களை சிவபெருமானின் உச்சி முதல் கால் வரை தூவ வேண்டும். அவ்வாறு தூவும்போது நம சிவாய என்னும் 5 எழுத்து மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வழிபட வேண்டும். மந்திரங்களை சொல்லிக்கொண்டே சிவபெருமானை வலம் வந்து வணங்க வேண்டும். நீர், பால், நெய் முதலியவற்றால் சிவபெருமானை அபிஷேகம் செய்ய வேண்டும். சிவபெருமானுக்கு நல்ல தூய்மையான ஆடை அணிவிக்க வேண்டும். எருக்க மலர் மாலைகளை சிவபெருமான் தலையில் வட்டமாக வரும்படி அலங்காரம் செய்ய வேண்டும். சிவதண்டமான கட்டங்கள் கபாலமும் ஏந்தி அவன் புகழை பாட வேண்டும். விபூதி அணிந்து சிவனை போற்றி வழிபட வேண்டும். அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ முன்பு 14ஆம் நாளாக வருவது சதுர்த்தசி. அந்த நாள் சிவனுக்குரியது என்பது சாஸ்திரங்கள் கூறும் செய்தியாகும். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அவர்களுக்கேற்ப திதியை ஒதுக்கி வணங்கும் போது சிவனுக்கு ஒதுக்கப்பட்டதுதான் சதுர்த்தசி. இந்த சதுர்த்தசி கிருஷ்ணபட்சமானால் மறுநாள் அமாவாசை, அதே சுக்லபட்சமானால் மறுநாள் பௌர்ணமி. தொடக்கம் முடிவு இரண்டுமே அந்த சிவனால் தான் என்பதை உணர்த்தவே இந்த திதி சிவனுக்காக ஒதுக்கப்பட்டது. சிவன் என்றால் மங்களம் என்று பொருள். ராத்திரி என்றால் இரவு. எனவே மங்களகரமான இரவு என்று மகா சிவராத்திரியை சொல்லலாம். எல்லா வகையான சிவராத்திரிகளிலும் மேலானதும் வருடம் ஒருமுறை மட்டும் வருவதும் என அனைத்து விதமான பாவங்களையும் நீக்கி நல்வாழ்வை தருவதும் எல்லா நலன்களையும் தரக்கூடியதுமான வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பெருமை பெற்றதுதான் மகா சிவராத்திரியாகும். தினந்தோறும் சிவனை வழிபடாதவர்கள் கூட இந்த சிவராத்திரி தினத்தன்று சிவனை வழிபட்டால் ஆண்டு முழுவதும் சிவனை வழிபட்டதற்குரிய பலனை அடைவார்கள் என்பது ஐதீகம். மகா சிவராத்திரி வழிபாட்டினை சதுர்த்தசி திதி அன்று இரவிலேயே செய்ய வேண்டும். இந்த ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி காலை 10:19 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 27ஆம் தேதி காலை 9:01 வரை சதுர்த்தசி திதி உள்ளது. அதற்கு பிறகே அமாவாசை திதி துவங்குகிறது. அதனால் சதுர்த்தசி திதி இருக்கும் இரவு நேரமான பிப்ரவரி 26ஆம் தேதி மாலை மகா சிவராத்திரி சிவ வழிபாட்டினை துவக்க வேண்டும். பிப்ரவரி 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 27ஆம் தேதி காலை 6 மணி வரை மகா சிவராத்திரியின் 4 கால பூஜைகள் நடைபெறும்.
ஒவ்வொரு பூஜையும் 3 மணி நேரம் நடைபெறும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.